அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கால் படத்தோட விமர்சனம். கால் யாழ் தெரியும், யாழ்ப்பாணங்கிறது கால் தெரியும், நம்ம கை கால். இது என்ன கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க. இந்த படம் மொத்தமும் ஆஸ்திரேலியாவில் ஷூட் செய்யப்பட்டிருக்குது. ஆஸ்திரேலியாவால் இந்தியர்கள், இலங்கை தமிழர்கள் இவங்களை சுற்றி சுழன்று எடுக்கப்பட்டிருக்குது. இதில் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரே நடிகர் பார்த்திங்கன்னா யுகேந்திரன். அவர் கூட இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா மலேசியா வாசுதேவன் நடிகரும் பாடகருமான அவருடைய மகன் அவர் தான் இந்த படத்தில் வந்து நமக்கு தெரிந்த நடிகர். இந்த படத்தோட கதை என்ன, களம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட இயக்குனர் மோகன்ராஜ் விஜே அவர் வந்து உண்மையாக அவர் ஒரு ப்ரொடியூசரும் கூட அந்த படத்துக்கு. உண்மையாக அவரை வந்து பாராட்டணும், அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஆஸ்திரேலியாவில் இவ்வளோ அழகாக ஒரு தமிழ் படத்தை, நம்ம ஊரில் நிறைய படங்கள் வருது, ஆனாலும் கால் அப்படின்னு ஒரு தூய தமிழில் ஒரு பேரை வச்சு ஒரு அருமையான தமிழ் படத்தை கொடுத்துருக்கிறாரு. என்ன கதை என்ன களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யுகேந்திரன் அங்கே போய் ஏகப்பட்ட வேலைகள் செய்கிறாரு. ஹோட்டலில் கொஞ்சம் நேரம் வேலை பார்க்குறாரு, கொஞ்ச நேரம் ஹோட்டல்லேருந்து இந்த வீடுக்கு நம்ம ஸ்விக்கி இந்த மாதிரி ஒரு வேனில் போய் ஃபுட் டெலிவரி, இந்த டெலிவரிலாம் பண்ணுறாரு, மளிகை ஜாமான் டெலிவரிலாம் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒரு சொந்தமாக ஒரு இடத்தை வாங்கி போட்டிருக்கிறாரு. அந்த காசு 24 மணி நேரமும் உழைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு வீடு கட்டணும். ஆஸ்திரேலியா சட்டப்படி அந்த இடம் வாங்கி நீங்கள் வந்து இவ்வளோ நாளுக்குள்ளார இந்த வீடை கட்டலன்னா அந்த பேங்க்கில் லோனும் வாங்க முடியாது, அந்த இடத்துல நீங்கள் வீடும் கட்ட முடியாது, இடம் திருப்பி எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க இதில். அப்போ அவர் வந்து ஏற்கனவே ஒரு 300 அந்த ஊர் காசு வந்து அவர் வந்து கடன் வாங்கி திருப்பி கட்டாமல் இருக்கிறாரு. இப்போ ஒரு போகிற இடத்துலலாம் லோன் கிடைக்க மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் இவர் மனைவியும் அந்த இலங்கை தமிழர், அந்த பெண்மணியும் இவரை மாதிரியே 24 மணி நேரம் கஷ்டப்பட்டு சிறுக காசு சேமித்து 2 பேரும் இருக்க இடம் இல்லாமல் ஒருத்தங்க கார் ஷெட்டில் வந்து கொண்டு கொடுத்துன மாதிரி இருக்காங்க. அங்கேருந்து அடுத்து அந்த மனைவியோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஒரு ரூம் காலியாக இருக்குன்னு அங்கே குடி போகிறாங்க. அதனாலேயே அவங்க வீடு கனவு இருக்க பெரிதாகிட்டே போகுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு புதுமுக நடிகர் புலி அப்படின்றாங்க, புலியேந்திரன்றது அவருடைய பேர். அவர் ஒரு ஷாப்பிங், நம்ம இந்தியாவிலேருந்து போய் ஒரு ஷாப்பிங் இது வச்சுருக்கிறாரு. எல்லா பொருட்களும், மளிகை பொருட்கள்லேருந்து ப்ரொஃபஷ்னல் ஸ்டோர்ஸு, அதில் வந்து வேலை பார்க்குறாப்புல. அங்கே ஒரு ஆழ்வார்பாட்டையை சேர்ந்த அவாள் இளைஞரும் வேலை பார்க்குறாரு. இந்த பையன் அவன்கிட்ட ஒரு நாள் தான் கதையை சொல்கிறான். இது மாதிரி எங்கள் அப்பா வந்து செருப்பு தச்சிட்டு இருந்தார், எங்கள் குடும்பத்துலேயே நான் தான் முத படிச்சிருக்கிறேன், எங்கள் தாத்தா 10ஆம் கிளாஸ், எங்கள் அப்பா 10ஆம் கிளாஸ் இதை படித்தார், நான் தான் முத படித்து போய் அயல்நாட்டுக்கு வந்திருக்கேன், எங்கள் ஊரில் ஒரு வீடு கட்ட முடியாமல் இருக்குது, நான் இது பண்ணோம் அப்படிங்கிறாப்புல. இவனுடைய கேஸ்ட்டை சொன்னதும் அந்த இவன் கூடலாம் சேர்ந்து நம்ம பணிபுரியணுமாங்கிறது அந்த சுவாமிங்கிற அந்த கேரக்டருக்கு யோசனை ஆகி போயிடுது. அவன் ஒரு நாள் ஊர்லேருந்து ஸ்வீட் கொடுத்து விட்ருக்காங்க. இந்த ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கப்போ நம்ம ஊர்லேருந்து நீங்கள் ஏர்போர்ட் போனீங்கன்னா பார்க்கலாம், இந்த ஊறுகாய், வத்தல், வடாகம், ஸ்வீட்டு இதெல்லாம் இங்கே ஃபேமஸாக இருக்கிறத கொடுத்து விடுவாங்க. அதுமாதிரி குலோப் ஜாமுன் இவங்க வீட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க, அதை கொடுக்குறான். இவனுக்கு எதுக்கு அவன் வாங்கி எடுத்துக்கிட்டு இவன் தானே போனோன்னா குப்பை தொட்டியில் போட்டுடுறான். ஆனால் அந்த உயரிய கேரக்டரில் இருக்கிற அவன் அப்பப்போ அந்த ஷாப்பிங் கூடாரத்தில் சின்ன திருட்டு புரட்டுகளை பண்ணிகிட்ருக்குறான். ஓனர் அசந்த நேரத்தில் 2 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. அசந்த நேரத்தில் அப்பப்போ காசை எடுக்கிறது, பொருள்களை அள்ளி பாக்கெட்டில் சொல்லிட்டு போகிறது, இந்த மாதிரி வேலையை பார்த்துட்ருக்குறான். ஒரு கட்டத்தில் இவனுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு நமக்கு தோணுது. இந்த புலிக்கு ஒரு மயிலாப்பூரை சேர்ந்த பெண்ணோட அங்கே ஆஸ்திரேலியாவில் அவன் அங்கே வந்து படிச்சுட்டு இருக்கிறான். ஆஸ்திரேலியாவில் பெரிய படிப்பு, MBAவோ ஏதோ படிக்கிறேன்னு சொன்னாப்புல. அந்த பெண்ணோட லவ், இந்த காதல் அந்த சுவாமிக்கு தெரிய வருது. நீ ஏன் ஆற்று பெண்ணை காதலிப்பியாங்கிற ரேஞ்சில் அவன் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட இவன் இல்லாத போலாது சொல்கிறான். இது ஒரு பக்கம். இப்போது நம்ம யுகேந்திரனோட ஆஸ்திரேலியா வீட்டு கனவும், இந்த புலியேந்திரன் அந்த புலியோட இந்திய வீட்டு கனவும், அவங்க அப்பா ஊரில் இருக்கிறாரு, வீடு கட்ட முடியலப்பா, லோன் கிடைக்கலப்பா, முடிக்கணும்ப்பா, ஏதாவது பண்ணுப்பா அப்படின்றதால அப்பப்போ ஃபோனில் தொடர்பு கொள்கிறாங்க அவரை. இப்போ இந்த 2 பேரோட வீட்டு கனவும் நிறைவேறியதா இல்லையா? இதுக்கு யாரெல்லாம் வில்லன்கள்? நம்ம யுகேந்திரனுக்கு
பேங்க்கில் லோன் தர மறுக்கிறாங்க. அதனால் சில டாக்குமெண்ட்ஸுகளை போலியாக ரெடி பண்ணி தரேன்னா ஒரு நண்பர் மூலயமா ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறாப்புல. அவனும் இந்தியாக்காரன் தான். அவன் ஒரு ஸ்டேஜுக்கு அவன் அந்த சீன் வைக்கிறப்பே நமக்கு தெரிஞ்சிருது அவன் ஏமாற்றிட்டு எஸ்கேப் ஆக போகிறாங்கிறது. இவர் கையில் இருக்க காசையும் இவரும் ஒரு பொண்டாட்டியும் சேர்த்து வச்ச காசையும் அடிச்சுட்டு கிளம்பிடுறாப்புல. லோனையும் அவன் வாங்கிட்டு கிளம்புனானா இல்லையாங்கிற லெவலுக்கு கிளம்பிடுறாப்புல. இந்த பக்கம் இந்த பையன் இந்த ஷாப்பிங் மாலில் இந்த ஷாப்பிங் அந்த கடையில் இவனுக்கு எதிராக அந்த பையன் இருக்கிறாப்புல காஸ்ட் பாகுபாடோட. அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பையனோட காதலிகிட்ட இவன் வம்பு பண்ணோன்னே இவன் சொல்கிறான், உனக்கு ஏன் இந்த வேலை நாங்கள் பண்ணுறோம், நீ எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குண்டா, ஏன் ஜாதி பொண்ணை லவ் பண்ணுவியா, கல்யாணம் பண்ணிப்பியா அப்படிங்கிற ரேஞ்சில் அந்த பொண்ணு இவனுக்காக இந்தியாவுக்கே திரும்பி வராமல் ஆஸ்திரேலியாவில் குடியேற நினைக்குது. ஆனால் இவன் உள்ள புந்து இவனை அந்த வேலையை விட்டே தூக்குறான். இப்போது அந்த புலியேந்திரன் அதுக்கு எதிராக என்ன பண்ணான், திருப்பி அவனுக்கு விசா வேற முடிய போகுது, இன்னும் 3 நாளுக்குள்ளார புதுப்பிக்கணும், அதுக்கு காசு ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். அதை மனசில் வச்சு அவன் ஒரு சீன் கிரியேட் பண்ணி அவனை காலி பண்ணுறான். அவன் அதனால் வெகுண்டெழுந்து என்ன பண்ணுறான், இந்த பக்கம் யுகேந்திரன் தான் நினச்சபடி ஒரு முறை ஏமாந்தாலும் திருப்பி மறுமுறை போராடி வீடு கட்டினாரா, இந்தியாக்காரன் ஏமாத்தினாலும் ஆஸ்திரேலியாக்காரங்க யாராவது அவருக்கு உதவுனார்களா என்னங்கிறத ரொம்ப அழகாக, அது கூடவே யுகேந்திரன் அவருக்கு ஒரு ஜோடி, இந்த பையன் இவனுக்கு ஒரு ஜோடி, இது இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் சைல்டோட ஒரு அப்பா, அந்த பையனுக்கு ஒரு வினோதமான இந்த ஆர்டிசம் மாதிரி ஒரு வியாதி. அந்த பையன் தனித்து போகிற வரைக்கும் நான் தான் இருக்கணும், நான் இல்லைன்னா நீ பார்த்துப்பியா, நான் சந்தித்ததுலேயே சிறந்த மனிதனாக இருக்கேன்னு யுகேந்திரனை பார்த்து அவங்க அப்பா சொல்லிவிட்டு யுகேந்திரனுக்கு நிறைய பண உதவிகளும் பண்ணுறாரு. அவரால் தான் யுகேந்திரன் அந்த ஒரு இடத்துல ஏமாறுறாப்புல. அதனால் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கிறாங்க, அப்புறம் சேர்றாங்க. கடைசியில் என்ன நடக்குது, ஆசையாக கட்டின வீடு அதன் பிறகு என்ன ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இதில் யுகேந்திரன் வாசுதேவன், அதான் மலேசியா வாசுதேவனோட மகன் யுகேந்திரன் வாசுதேவன் சீனுங்கிற கேரக்டரில் பிரமாதமாக ஆஸ்திரேலியா இந்தியராகவே வாழ்ந்துருக்கிறாரு. சித்தார்த் அன்பரசு அவர் தான் அந்த புலியேந்திரன் அசத்தி இருக்கிறாப்புல. ஆனால் எனக்கு அந்த கேரக்டரில் மட்டும் ஒரு இவரை ஓனர்கிட்ட சொல்லி போட்டு கொடுக்குறவனை தீர்த்து கட்டாமல் ஓனரை தீர்த்து கட்டி அதுக்கப்புறம் அவர் வாழ நினைக்கிறதுக்கு தண்டனை கிடையாதான்னு நம்ம யோசிக்கிறப்போ அவர் கனவுல அவர் தீர்த்து கட்டின ஒரு உருவாக பாருங்க, அங்கே நிற்கிறார் டைரக்டர், அசத்தலாக பண்ணியிருக்கிறாங்க. மிமி லியானோடா பூர்ணிமாங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. நம்ம நித்யா பாலசுப்ரமணியன் அவங்க தேவகிங்கிற கேரக்டரில், அஸ்வின் விஸ்வநாதன் சுவாமிங்கிற அந்த கேரக்டரில், எல்லாருமே ஆஸ்திரேலியா வாழ் இந்தியர்கள் தான். ஃபெரோஸ் பாஷா திருமூர்த்திங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. கமல் கிருஷ்ணா ஸ்டீஃபன், ஸ்ரீமிஜன் அவரும் மார்டின் அப்படிங்கிற கேரக்டரில் அந்த ஸ்பெஷல் சைல்டு கேரக்டர் இதில் ஒருத்தர் தான். அதுமாதிரி மார்க் ராபர்ட்ஸ் ஜான்கிற கேரக்டரில் ஆஸ்திரேலியாவில் இவருக்கு உதவுற ஆஸ்திரேலியாக்காரராக வர்றாரு. ஆண்டனி ஃபகஸ் ஜஸ்டின்கிற கேரக்டரில் வர்றாரு. அருணா அற்புதம் அவங்க இரினா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. ஒரு யதார்த்தமான படமாக இருக்குது. எல்லாருக்குமே வீடு கட்டுற கனவுன்னு ஒன்று இருக்கும். அது இந்தியாவில் இருந்தான்னா ஆஸ்திரேலியாவில் இருந்தான்னா அதை அவங்க அடைஞ்சாங்களா, அதுக்கு இடையில் எத்தனை இடர்பாடுகளை சம்பாதிச்சாங்க, அதுலேருந்து எப்படி மீண்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது. இந்த படத்துக்கு மோகன்ராஜனும் விஜய் ராகவனும் பாட்டு எழுதியிருக்காங்க. சில பாடல்கள்லாம் உண்மையாக மனசை கிள்ளுது. அப்படியே மெலோடி மியூசிக்கில் அதை ஹெல்வின் கேஎஸும் சஞ்சய் ஆரக்கல் அவரும் மியூசிக் போட்டிருக்காங்க, சிறப்பாக இருக்குது. அதுமாரி இந்த படத்துக்கு டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி வசந்த் கங்காதரன் உண்மையாக ஆஸ்திரேலியாவை நம்ம கண் முன்னாடி கொண்டு நிறுத்திடுறாருங்க. ஸ்டோரி டைரக்ஷன் மோகன்ராஜ் விஜே. உண்மையாக அந்த மோகன்ராஜ் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறார். செல்வா கதிரேசன், கிருணுஷிகா ஆனந்தன் இவங்களோட சேர்ந்து. உண்மையாகவே இப்படி ஒரு டீம் நம்ம ஊரில் இப்படி ஒரு படம் எடுக்கிறதுனா அவ்வளோ ஈஸி இல்லை. ஆஸ்திரேலியாவில் எடுக்கிறதுங்கிறது அது அதை விட கடினமான காரியம். ஆனால் ரொம்ப அழகாக எடுத்துருக்குறாங்க. அதற்காக இந்த கால் அந்த படத்தோட ஒட்டுமொத்த டீமுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லி ஒரு ஹேட்ஸாப்பை சொல்லி, கால் யாழ் இசை மாதிரி இனிமையாக இருக்குது. முடிஞ்சால் யுகேந்திரன் ஒருத்தர் தான் தெரிஞ்சுமோன்றாலும் முடிஞ்சால் இந்த ஹாலிடேஸில் பார்த்து இந்த மாதிரி ஒரு புது டீமை கொண்டாடுங்க, ரசிங்கன்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.